டீட்டெயில்ஸ் யார்கிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம குவிஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும், இல்லை ஆன்லைன்ல ஏதாவது டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த கூகுள் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ஃபார்ம்ஸ்ல வெரைட்டியா எப்படி கிரியேட் பண்றது, ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்முக்குள்ள எப்படி போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க உங்களோட கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணும் பொழுது கூகுள் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இதுதான் கூகுள் ஃபார்ம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நிறைய டெம்ப்ளேட்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் எ நியூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டெம்ப்ளேட் கேலரியை கிளிக் பண்ணும் பொழுது பர்சனலுக்காக, அதாவது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு, பார்ட்டி இன்வைட் வைக்கிறதுக்கு, இல்லை டிஷர்ட் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான இது இருக்கும். ஸோ ஒர்க் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வாங்குறதுக்கு, அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு, டைம் ஆஃப் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு, ஒர்க் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா குவிசஸ், டிக்கெட் என்ட்ரிஸ்க்கு, அசஸ்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரியான எவால்யூஷன் ப்ராசஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இதுல ஏதாவது ஒண்ணுத்த நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புதுசா ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த பிளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த அசஸ்மெண்ட் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்துடும். ஸோ இந்த நேம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கூல் ட்ரிப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்க இங்கேயே ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்க இங்கே எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த மாதிரி எழுதிக்கலாம். சாம்பிள் ஃபார்ம், நான் இப்போதைக்கு சாம்பிள் ஃபார்ம்னு போட்டுக்கிறேன். மேலே இருக்கிற இமேஜை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க உங்களுக்கு பெயிண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த தீம்ல நீங்க மாத்திக்கலாம். ஸோ உங்களோட ஃபாண்ட் சைஸஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட ஸ்டைலையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ்க்கான ஸ்டைலையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அது கீழே வர டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைலையும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ இப்போ இமேஜ் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ சூஸ் இமேஜில் ஆல்ரெடி நிறைய இமேஜஸ் அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எந்த ரிலேட்டடாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிட்ஸ் ரிலேட்டடாக ஸ்கூலுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த பிக்சர் மேலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த தீம்ல கிரீன் கலர்ல ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வேற கலர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலரை கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் தீம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல ஐ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கூல் ட்ரிப் வந்துருச்சு. இதுக்கப்புறமா கீழே கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிள் ஆட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது மூலியமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா இம்போர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க நிறைய ஃபைல் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க கொஸ்டின்ஸை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் வச்சிருக்கீங்க, அந்த ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னாலும் அந்த ஃபார்மை நீங்க இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல நேம், இமெயில், குவிஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல எதுதான் மேண்டட்டரியா வேணும், இந்த டீட்டெயில்ஸ் இல்லாம அடுத்தது ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெக்வயர்ட் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ரெக்வயர்ட் அப்படின்றத டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இமெயில் ஐடி அப்படின்றது ஷார்ட் ஆன்சராகவும் வச்சுக்கலாம். இல்லை நீங்க பேராகிராஃப் மாதிரியோ இல்லை மல்டிபிள் சாய்ஸ் மூலியமாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதுல ஆன்சர் கீஸ், இதுவே நீங்க குவிஸ் கேட்குறீங்க அப்படின்னா ஆன்சர் கீ கொடுக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல ஆன்சர் கீ கொடுத்துட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதுக்கு டிக் மார்க் வருது. இந்த ஆன்சர் கீ நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்சர் கீயை கிளிக் பண்ணுங்க. இதுல 2 சாய்ஸஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க 2 பாயிண்ட்ஸ் எய்தர் 1. ஸோ இப்போ இது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ், இப்போ ஆப்ஷன் 1 வந்துட்டு கிளிக் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வராது. ஆப்ஷன் 2 கிளிக் பண்ணாங்க அப்படின்னா 1 பாயிண்ட் கிடைக்கும். ஆப்ஷன் 3யும் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எத்தனை ஆப்ஷன்ஸ் அவங்க கிளிக் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இதை செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். எய்தர் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ். இப்போ செக் பாக்ஸ். இப்போ எத்தனை பாக்ஸஸ்ல இருக்கிற ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்றத செக் பாக்ஸ் மூலியமா நீங்க செலக்ட் பண்றதுக்கு இப்போ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 3த்துக்கான ஆன்சர் கீக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டிவைட் பை 3 ஆயிடும். ஓகேங்களா? ஸோ 0.3 தான் ஒரு ஆன்சருக்கான பாயிண்டா கிடைக்கும். ஸோ யுவர் தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாம்பிள் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அந்த பேராகிராஃபை அவங்க கீழே இருக்கிற டைட்டில் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இதோட கலெக்டபிள் ஆன்சர்ஸ் எல்லாமே எங்க போய் சேவ் ஆகணும் அப்படின்றதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க நீங்க அக்செப்டிங் ரெஸ்பான்ஸை எனேபிள் பண்ணிட்டு லிங்க் டு ஷீட் அப்படின்றத கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, ஒரு ஷீட் வச்சிருக்கீங்க, அங்கதான் அந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட். இல்ல புதுசா ஒரு ஷீட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிரியேட் ஏ நியூ ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஒன்ஸ் உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகிட்டு ஒரு ஷீட்டுமே கிரியேட் ஆகிட்டு ஸ்கூல் ட்ரிப் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கூல் ட்ரிப் ரெஸ்பான்ஸோட ப்ரிவியூவை பார்த்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதான் ப்ரிவியூ காமிக்கிறது. இது வந்துட்டு நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்க இடம். இது வந்துட்டு வியூ ஃபார்ம். இப்போ நீங்கள் எடிட் பண்ணதுல இருந்து நம்ம என்டர் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நேமுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று போட்டுட்டு gmail.com கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ஒரு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் ஆன்சர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ சப்மிட் கொடுக்கலாம். இல்லை சப்மிட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளியர் கொடுத்துட்டு மறுபடியும் என்டர் பண்ணணும். இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட ரெஸ்பான்ஸ் போயிடுச்சு. இதோட ஸ்கோர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ ஸ்கோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ 3 பாயிண்ட்ஸுக்கு நான் 0. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே அந்த எக்ஸல் ஷீட்லேயே அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கோர் வந்து 0. ஸோ என்னெல்லாம் என்ட்ரி கொடுத்துருக்கோம் அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஸோ இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எடிட் ரெஸ்பான்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் நீங்கள் ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் அவரால் என்ட்ரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு லிமிட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிங்கனாக்கா அன்லிமிட்டடாக வந்துடும். அவங்க எத்தனை தடவை வேணாலும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் டிஃபால்ட்டாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்க. அவங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒன்ஸ் அவங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்மையே ஓப்பன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபால்ட்ல மார்க் கொஸ்டின்ஸ் ரெக்வயர்ட் பை டிஃபால்ட். இப்போ இதை கொடுத்துட்டாக்கா எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்ண மட்டும்தான் சப்மிட் ஆகும். ஸோ இது ஒரு கொஸ்டின்ஸுக்கும் போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அலோ ரெஸ்பான்ஸ் எடிட்டிங். இப்போ அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் கொஸ்டின்ஸ் பாயிண்ட் வேல்யூ. இப்போ நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஒரு பாயிண்ட் கிடைச்சிரும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணாக்கா ஒரு பாயிண்ட். இப்போ 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்னா 10 பாயிண்ட். அவங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணா 10 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோரா இருப்பாங்க. இப்போ இமீடியட் ரிவ்யூ கொடுக்குற மாதிரியும் இல்லை லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த ரெஸ்பான்ஸ்ன்றத நீங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ மிஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்கறது, கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு, அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்கறது, இது எல்லாமே நீங்க எனேபிள் பண்ணி கொடுத்துக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஆன்சர்ஸுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அதே கொஸ்டின் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி 6 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நேம், செகண்ட் ஒன் இமெயில் ஐடி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் அண்ட் பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்ட் அபோவ் அப்படின்றது ஃபோர்த் கொஸ்டின். இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 6 கொஸ்டின்ஸ். ஸோ இண்டிவிஜுவலாக யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத சிங்கிள் பை ஒரு என்ட்ரியும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு என்ட்ரி அப்படின்றதுனால ஒன்று தான் கிடைக்கும். ஸோ செகண்ட் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதை கிளிக் பண்ணி செகண்ட் என்ட்ரியும் பார்த்து அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ யாராவது தப்பாக இருக்குது அவங்களுக்கு மட்டும் திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அவங்களுக்கு ஒரு காப்பி எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் இதுல எப்படி நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள ஃபில் பண்ண வைக்கிறது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இமெயில் மூலியமாவும் அவங்க இமெயில் அட்ரஸ் இங்க டைப் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த ஃபார்ம சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் லிங்க். ஸோ இந்த லிங்க்க நீங்க டைரக்ட்டா காப்பி பண்ணி அவங்களுக்கு WhatsAppலயோ, Telegramலயோ, Instaலயோ, Facebookலயோ எந்த மெசேஜ்ல வேணாலும் நீங்க இத ஷேர் பண்ணலாம். இவ்வளவு பெருசா வேண்டாம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் யூஆர் குடுத்தீங்கன்னா, ஃபார்ம் வச்சு உங்களுக்கு சின்ன லிங்க் ஒண்ணு கிரியேட் ஆயிடும். ஸோ இதையும் நீங்க எதுல வேணாலும் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கலாம். உங்க Facebook பேஜ்ல இல்ல Instagram பேஜ்ல செலக்ட் பண்ணி HTML-ஆ நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த லிங்க்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாவும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த பிரிவ்யூ குடுக்குறீங்க இல்லையா? ஸோ இந்த பிரிவ்யூ குடுக்கும் பொழுது ஒரு லிங்க் மேல வரும். வியூ ஃபார்ம் அப்படின்ட்டு. நம்ம இப்ப ஆல்ரெடி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதுல காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கு. இந்த லிங்க்கையும் நீங்க காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம். இல்ல எந்த டிவைஸ்க்கு அனுப்ப போறீங்களோ, சென்ட் டூ யுவர் டிவைஸ் அப்படின்றத அனுப்பலாம். இல்ல இத கியூஆர் கோடா உங்க ஷாப்ல வைக்கணும், இல்ல உங்க பேஜ்ல வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கிரியேட் கியூஆர் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கியூஆர் வந்துரும். ஸோ இந்த கியூஆர நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் நீங்க எந்த ஃபார்ம்லயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கியூஆர் லிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்ல லிங்க்க மட்டும் அப்படியே ஷேர் பண்ணி எல்லா டிவைஸ்க்கும் நீங்க அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க டிஸ்ப்ளேவையும் நீங்க பண்ணிக்கலாம்.